கம்ப்யூட்டரில் இங்கேருந்து ஒர்க் பண்ணுறீங்க. ஒர்க் பண்ணும்போது இதே டிசைனிங்கை இன்னொரு இடத்துலேருந்து இன்னொரு ஆளும் லைவாக பார்த்து அவரும் அங்கே எடிட் பண்ணவும் முடியும். அதே மாதிரி நீங்கள் இங்கே ஃபைல் பண்ணி சேவ் பண்ண ஃபைலை இன்னொரு இடத்துல இன்டர்நெட் கனெக்ஷன் மூலயமா இந்த அப்ளிகேஷன் பயன்படுத்தி நீங்கள் ஓப்பன் பண்ணி மேலும் அதை ஒர்க் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு வசதி இந்த சாஃப்ட்வேரில் இருக்குது. அதுக்கூடி இந்த சாஃப்ட்வேருடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, இது ஒரு 3 ப்ராடக்டோடைய இன்க்ளூடிங் கம்பைன் பண்ணி இந்த ஒரு ஃபியூஷன் 360ங்கிற ஒரு ப்ராடக்டை கொடுத்துருக்குறாங்க. அது என்னன்னு பார்க்கும்போது, CAD கம்ப்யூட்டர் எய்டட் டிராயிங், கேம் கம்ப்யூட்டர் எய்டட் மிஷினிங், கம்ப்யூட்டர் எய்டட் இன்ஜினியரிங். ஆக இந்த 3 அம்சங்களை கொண்ட ஒரு சாஃப்ட்வேரை இவங்க நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த சாஃப்ட்வேரை நம்ம பார்க்கும்போது இதை எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ பார்க்கும்போது நமக்கு ஒரு விண்டோஸில் என்ன பொருள் தெரியுதோ அதை வைத்து தான் நம்ம செய்ய முடியும். ஸோ அதை எப்படி பயன்படுத்துவது என்பதை முதலில் பார்ப்பது மிக முக்கியமான ஒன்றாகும். ஆகவே இதில் இந்த பேனல் இருக்கிறத நம்ம என்னென்ன பேனல்ஸ் இருக்குங்கிறத பார்த்துருவோம். இதை பார்த்துட்டா நம்ம ஈஸியாக வேலை பார்க்குறதுக்கு உதவியாக இருக்கும். இது டேட்டா பேனல். இந்த டேட்டா பேனலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபைலை எங்கெங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கீங்க, அதனுடைய பேர் என்ன, என்னென்ன சேவ் ஆகிருக்கு, அதனுடைய எத்தனை ஃபைல்ஸ் சேவ் ஆகிருக்குங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். அதே சமயத்தில் அதுக்கு அடுத்து இது அப்ளிகேஷன். ஸோ இந்த இதை நம்ம இந்த டேட்டா பேனலை ஓப்பன் பண்ணுறதுக்கும், அதுக்கு அடுத்து இதை சேவ் பண்ணுறதுக்கும், அதுக்கடுத்து இது ரீடு, அதுக்கடுத்து இது அண்டு. இது வழக்கமாக நம்ம எல்லா அப்ளிகேஷன்ஸ்லேயும் நம்ம இதை பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்குது. இது நம்மளுடைய ஃபைலுடைய நேமை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதுக்கு பேர் நமக்கு அப்ளிகேஷன் பார் என்று சொல்கிறோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதை ப்ளஸ் அமுத்துனீங்கன்னா இன்னொரு ஃபைல் க்ரியேட் ஆகும், அதில் நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது எக்ஸ்டென்ஷன். இது எக்ஸ்டென்ஷன் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் கம்பெனி ஆட்டோடெஸ்க்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குதோ அதை நம்ம உபயோகப்படுத்திக்கிறதுக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணக்கூடியதை இந்த சாஃப்ட்வேரில் சில இது மட்டும்தான் இருக்கும். மேற்கொண்டு நம்ம அதனுடைய வசதிகளை பெறுவதற்கு நம்ம இங்கே போய் நம்ம வாங்கிக்கிறோம். அதே மாதிரி இது ஜாப் ஸ்டேட்டஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஆன்லைன்லேயும் ஒர்க் பண்ணிடலாம், ஆஃப்லைன்லேயும் ஒர்க் பண்ணிக்கலாம். இது ஆஃப்லைனில் ஒர்க் பண்ணும்போது உங்களுடைய ஃபைலு உங்களுடைய கம்ப்யூட்டரில் ஸ்டோரேஜ் ஆகும். ஆன்லைனில் ஒர்க் பண்ணும்போது அந்த ஃபைல் க்ளவுடில் ஸ்டோரேஜ் ஆகிரும். அது எங்கேருந்து வேணாலும் நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். அதை குறிக்கக்கூடியது தான் இந்த இடம். இது நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்ஸுடைய நேம். இப்போ நான் வீரமணி இண்டஸ்ட்ரீஸுங்கிற வீரமணிங்கிற ஒரு பேரில் நான் இதை ஃபைல் பண்ணியிருக்கேன். ஸோ அதனுடைய பேரை குறிக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ். இது நீங்கள் இந்த சாஃப்ட்வேரை உங்களுக்கு தகுந்த மாதிரி எப்படி இருக்கணுங்கிறது தகுந்த மாதிரி மாற்றி அமைச்சிக்கிறதுக்கு உண்டான ஒரு வழி. அதே மாதிரி இது நீங்கள் ஹெல்ப். அதுக்கடுத்து இது டூல் பார். இந்த டூல் பார் என்னென்னு பார்க்கும்போது இது பலவிதமான ஒரு அம்சங்களை அடக்கிய ஒன்று. இந்த டிசைனிங் அப்படின்னு பார்க்கும்போது இந்த டூல்ஸ் எல்லாம் நம்ம இருக்குது. இதுக்கு மேலே சில டூல்ஸ் எல்லாம் கீழே போய் பார்க்கும்போது நமக்கு வரும். அதை பின்னாடி நம்ம பார்ப்போம். அதுக்கு அடுத்து ரெண்டர் என்பது நீங்கள் வடிவமைத்த ஒரு பொருளை ஒரு இமேஜ் ஃபைலாகவோ அனிமேஷன் ஃபைலாகவோ அதை வெளியே அவுட்புட் எடுப்பதற்கு பயன்படுகிறது. அதே மாதிரி அனிமேஷன், நீங்கள் செய்த அனிமேஷனை நீங்கள் அந்த ஃபைலை அனிமேட் செய்து பார்ப்பதற்கு அது உபயோகமாக இருக்கும். சிமுலேஷன் என்பது நீங்கள் வடிவமைத்த பொருளை கம்ப்யூட்டர்லேயே அது உராய்வு எப்படி இருக்கிறது, அதன் நெருக்கம் எப்படி இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்த்து கொள்ளலாம். மேனுஃபேக்சரிங் என்பது நீங்கள் ஒரு வடிவமைத்த பொருளை அது கம்ப்யூட்டர் CNC மிஷின் அதில் டேட்டாக்களை கொடுப்பதற்கு இங்கு உற்பத்தி செய்து கொள்ளலாம். ஸோ அதனால் அதனுடைய டூல் பாத்துகள்லாம் நம்ம எப்படி அந்த டூல்ஸ் எல்லாம் செல்ல வேண்டும் என்பதை டேட்டாவாக எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கடுத்து டிராயிங். இது டிராயிங் அண்ட் அனிமேஷன் ஃபைலாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். இது நேவிகேஷன் பார்.
நேவிகேஷன் பவர் என்பது இதை வந்து நம்ம ஒரு ப்ராடக்டை நம்ம க்ரியேட் பண்ணுறோம்னா அதை வந்து ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு இது வந்து ஒரு வசதியாக இருக்கும். இப்போ நான் ஒரு கியூப் போடுறேன். இந்த கியூபை போட்டு ஒரு கியூப் போட்டுட்டு இந்த கியூபை போட்டுட்டு ஸோ இது நமக்கு ஒரு சிலிண்டர் கிடச்சிருச்சு. இந்த சிலிண்டர் கிடைச்சோன்னா இதை நம்ம இப்படி சுற்றி ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி இங்கேயே நேவிகேஷன் பார் இருக்குது. இந்த நேவிகேஷன் பயன்படுத்தி இதை நம்ம ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கலாம். இது வந்து நமக்கு பேன், அதை நகட்டி பார்த்துக்கலாம். அது மாதிரி ஜூம், அது மாதிரி இந்த மாதிரி ஒரு இன்னும் பல வகையான அமைப்புகள் இருக்கிறது. இது சின்ன சின்ன விஷயங்கள் அடுத்த வீடியோவில் நம்ம பார்த்துக்கலாம். அது மாதிரி இது ஒரு டைம் லைன் பார் என்று ஒன்று இருக்கும். அது என்னென்னா நம்மளுடைய டிசைனிங்கை ஒவ்வொன்றாக நம்ம பார்ப்பதற்கு வசதியாக இருக்கும். அது டைம் லைன் பார். அந்த டைம் லைன் பார் பார்க்கும்போது நீங்கள் அதை வந்து கேப்சர் டிசைனிங் என்று ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை போய் நீங்கள் கேப்சர் டிசைனிங் போட்டிங்கன்னா இங்கே வந்து உங்களோட நீங்கள் எந்தெந்த நேரத்தில் என்னென்ன பண்ணீங்கன்னு பார்க்கலாம். திருப்பி அந்த ப்ராடக்ட் ஆல்ட்ரு பண்ணுறதுக்கு திருப்பி கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து ஆக்டிவேஷன் ஆகிடும். இந்த மாதிரி இருக்குது. ஆகவே நீங்கள் வந்து இந்த வீடியோவை நீங்கள் வந்து பார்த்துருங்க. நான் அடுத்தடுத்த கிளாஸுகளில் உங்களுக்கு முழுவதுமாக சொல்லுகிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்டுகள் இருந்தால் இதில் நீங்கள் கேளுங்கள். நான் உங்களுக்கு விளக்கமளிக்க தயாராக உள்ளேன். நன்றி.